சயின்ஸ். கார்பன் மோனாக்சைடு உமிழ்களை பற்றி கீழ்காணும் எந்த கூற்றுகளில் சரி? ஸ்டேட்மெண்ட் 1, கார்பன் மோனாக்சைடு சரிவர எரிக்காத எரிபொருளால் வரக்கூடியது. 2வது, பெட்ரோல் எரிபொருள் வாகனங்களால் வருவது. 3வது, நீண்ட நேரம் உமிழ்வினால் குமட்டல் ஏற்படுத்தும். இதுல எது சரி? கார்பன் மோனாக்சைடு உமிழ்வதால் உமிழ்வுகளை பற்றி 3 ஸ்டேட்மெண்ட், 3மே சரி. மால்வா பீடபூமி பற்றிய சரியான கூற்றினை தேர்வு செய்க. 1, சராசரியாக 600 மீட்டர் உயரத்துடன் கிழக்கு நோக்கி சரிந்துள்ளது. 2, பீடபூமியின் பெரும்பாலான பகுதியில் சம்பல் மற்றும் அதன் துணையாறுகளில் பாய்கின்றது. 3, மால்வா பீடபூமி ராஜஸ்தான், குஜராத் மற்றும் மத்திய பிரதேசத்தில் அமைந்துள்ளது. இதுல எது சரி? 2, 3 சரி. கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் எது சரியானவை? ஸ்டேட்மெண்ட் 1, சதர்கர்ணி சாதவாகன மன்னர்களில் முதல் அரசர் மற்றும் முதல் சக்தி வாய்ந்த சாதவாகன ஆட்சியாளர் அல்ல சதர்கன் என்றவர். 2வது ஸ்டேட்மெண்ட், அவருடைய சாதனைகள் மானக்காட் கல்வெட்டில் குறிப்பிடப்படவில்லை இவருடைய சாதனைகள். 3வது, சாஞ்சி ஸ்தூபியின் நுழைவாயில்கள் ஒன்றில் அவரது பெயர் பொறிக்கப்பட்டுள்ளது மற்றும் தட்சணாபாதத்தின் இறைவன் என்று குறிப்பிடப்படுகிறது. இதுல எது சரி? 3ல 3 தான் சரியா. கூற்று காரணம். கூற்று, அரசியல் தலைவர் என்பதை தவிர கோபாலகிருஷ்ணன் கோகலே ஒரு சிறந்த சமூக சீர்திருத்தவாதி. காரணம், இவர் இந்திய சமுதாயத்தின் சேவகர்கள் என்னும் தனித்தன்மை வாய்ந்த அமைப்பை நிறுவியவர். 2மே சரியா. கூற்று காரணம் சரி. இந்திய சமுதாயத்தின் சேவகர்கள் அதான் மாத்தி வரும் நம்ம. The servants of a society, India society. கோபாலகிருஷ்ணன் கோகலே. அததான் சமுதாயத்தின் சேவகர்கள் கொடுத்திருக்காங்க தமிழ்ல. பின்வரும் கூற்றுகளில் இந்திய தேசிய காங்கிரஸ் பற்றிய சரியான கூற்று. 1, இந்திய தேசிய காங்கிரஸ் தந்தை ஏஓயும் இந்திய தேசிய காங்கிரசின் முதல் தலைவர் எஸ்.என். பானர்ஜி. எஸ்.என். பானர்ஜி இந்திய தேசிய விடுதலை அமைப்பை நிறுவினார். இதுல எது கரெக்ட்? ஃபர்ஸ்ட் ரைட். இந்திய தேசிய காங்கிரசின் தந்தை ஏஓயும். 2வது, இந்திய தேசிய காங்கிரசின் முதல் தலைவர் எஸ்.என். பானர்ஜி. எஸ்.என். பானர்ஜி இந்திய தேசிய விடுதலை அமைப்பை நிறுவினார். டபிள்யூ.சி. பானர்ஜி. 1, 3 சரி. அடிப்படை கடமை எந்த சட்ட திருத்தம் எந்த ஆண்டு அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது? 42, 1976. இந்திய தேசிய குடியரசுத் தலைவர் தொடர்பான கூற்றுகளில் தவறான கூற்றை அடையாளம் காண்க. குடியரசுத் தலைவர் பதவியில் இருக்கும் போது எப்பொழுது வேணாலும் அவர் பதவி விலகலாம். கூற்று எண் 1. கூற்றுல ஆப்ஷன் 1. பி, 5 ஆண்டுகள் கடந்த பிறகும் குடியரசுத் தலைவர் பதவியில் நீடிக்க இயலாது. 2. 3வது, குற்றச்சாட்டு வாயிலாக குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்யலாம். டி, இதுவரை எந்த குடியரசுத் தலைவரும் பதவி நீக்கம் செய்யப்படவில்லை. இதுல தவறான கூற்று எது? பி மட்டும் தான் தவறானதுதான். 5 ஆண்டுகள் கடந்த பிறகும் குடியரசுத் தலைவர் பதவியில் நீடிக்க இயலாது அப்படின்னு தவறானது. அதான் நீடிக்க இயலாது. அது பி. அதான் ஆப்ஷன் ஏ, பி, சில கொடுத்துருவோம். கூற்றா கொடுக்கல. பி மட்டும் தவறான கூற்று. தமிழ்நாடு பஞ்சாயத்துகள் சட்டம் 1994 சரியானது எது? 1, இச்சட்டத்தின் 2ஆம் ஆத்தியம் கிராம சபை தொடர்பானது. 2வது, இதன் 7ஆம் ஆத்தியம் வரி விதிப்பு மற்றும் நிதி தொடர்பானது. இதோட 12வது ஆத்தியம் அபராதங்கள் தொடர்பானது ஆகும். 1994 தமிழ்நாடு பஞ்சாயத்து 1, 3 சரியா. 2வது ஆத்தியம் கிராம சபை பற்றது. 12வது ஆத்தியம் அபராதங்கள் தொடர்பானது. அடுத்து பொறுத்துக. ஆர்டிகல் 280 என்ன சொல்லுது? நிதிக்குழு. 263 கணக்குழு. 262 நதிநீர். 279 ஏ. 79 ஏ பொருட்கள் சேவை வரி குழு. கவுன்சில் குழு. கவுன்சில். தவறான இணையை கண்டுபிடிக்க. 1, தேசிய மனித உரிமைகள் ஆணையம் 1993. 2, மத்திய தகவல் ஆணையம் 2005. 3, மத்திய கண்காணிப்பு ஆணையம் 1963.
4 மத்திய புலனாய்வு அமைப்பு 1969. இதுல தவறானது எது? அதான் 4 ஸ்டேட்மெண்ட் இது தவறானது. 3 4 தவறான். மத்திய கண்காணிப்பு ஆணையம் 1963, இது 64 அது 63 கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ்ல அது கிராப் பண்ணிட்டு போறது. மத்திய புலனாய்வு இருக்கலாம். அதாவது இது 3 4 தப்பு, தவறான கூற்று.